தமிழ்நாட்டின் நலனையும் எதிர்காலத்தையும் எதற்காகவும் விட்டுக் கொடுக்க மாட்டோம். தமது 72வது பிறந்த நாளில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உறுதிமொழி. திண்டுக்கல் மாவட்டம் சிறுமலையில் அழுகிய நிலையில் ஆண் சடலம் கண்டெடுக்கப்பட்ட விவகாரம். தமிழ்நாட்டில் பயங்கரவாதம் தலை தூக்கும் அளவிற்கு சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டிருப்பதாக இபிஎஸ் கண்டனம். தொகுதி மறுசீரமைப்பு விவகாரம் தொடர்பாக தமிழ்நாடு அரசு நடத்தும் அனைத்து கட்சி கூட்டத்தில் பாஜக பங்கேற்காது. மத்திய அரசு உரிய விளக்கம் கொடுத்த பிறகு அனைத்து கட்சி கூட்டம் தேவையா என்றும் அண்ணாமலை கேள்வி. சீமான் மீதான பாலியல் வழக்கில் அடுத்த வாரம் இறுதி அறிக்கை தாக்கல் செய்ய போலீஸ் முடிவு என தகவல். 2023 அளித்த வாக்குமூலத்தையும் தற்போது அளித்த வாக்குமூலத்தையும் ஒப்பிட்டு பார்த்த அறிக்கை. நடிகை அளித்த பாலியல் புகார் வழக்கில் உயர்நீதிமன்ற உத்தரவுக்கு தடை கோரி உச்சநீதிமன்றத்தில் சீமான் மனு. திங்கட்கிழமை சீமானின் மேல்முறையீட்டு மனு மீது விசாரணை. சீமான் வீட்டில் ஒட்டப்பட்ட சம்மன் கிழிக்கப்பட்ட விவகாரம். போலீசாரால் கைது செய்யப்பட்ட 2 காவலாளிகளுக்கு ஒரு வழக்கில் மட்டும் ஜாமீன். பாமக சார்பில் வேளாண் நிழல் நிதிநிலை அறிக்கையை வெளியிட்டார் அன்புமணி ராமதாஸ். தமிழ்நாட்டின் மொத்த நிதிநிலை அறிக்கை மதிப்பில் 25 விழுக்காடு வேளாண் துறைக்கு ஒதுக்க வேண்டும் என வலியுறுத்தல். தமிழ்நாட்டில் ரமலான் நோன்பு நாளை தொடங்குகிறது. பல்வேறு பகுதிகளில் பிறை தென்பட்டதால் ரமலான் மாதம் தொடங்கியதாக அறிவிப்பு. இலங்கை சிறையில் உள்ள மீனவர்களை விடுவிக்க கோரி ராமேஸ்வரத்தில் தொடரும் போராட்டம். மீனவர்களின் குடும்பத்தினருடன் மாவட்ட ஆட்சியர் நடத்திய பேச்சுவார்த்தை தோல்வி. சென்னை மாநகராட்சியில் உள்ள மண்டலங்களின் எண்ணிக்கை 20ஆக உயர்வு. கொளத்தூர், வில்லிவாக்கம் உள்ளிட்ட 6 புதிய மண்டலங்கள் உருவாக்கம். சென்னையில் அரசு பேருந்துகளில் ஒட்டப்பட்டுள்ள திமுக போஸ்டர்களால் சலசலப்பு. அரசு சொத்தை சேதப்படுத்தியவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை. பெண் காவல் ஆய்வாளரை தாக்கியவர் முதலமைச்சரின் பிறந்தநாள் விழாவில் பங்கேற்பு. திமுகவின் நிழலில் இருப்பதால் குற்றவாளிகள் பயமின்றி உலவுவதாக அண்ணாமலை காட்டம். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை 4 நாட்களில் சவரனுக்கு 1080 ரூபாய் குறைந்தது. தங்கத்தின் விலை இன்று சவரனுக்கு 160 ரூபாய் குறைந்து 63,520 ரூபாய்க்கு விற்பனை. திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி அருகே கரடிப்புத்தூரில் குவாரி அமைக்க எதிர்ப்பு. போராட்டத்தில் ஈடுபட்ட கிராம மக்களை காவல்துறை குண்டுக்கட்டாக கைது செய்ததால் பெரும் பரபரப்பு. அரியலூர் ரயில் நிலையத்தில் உரிய ஆவணங்களின்றி கொண்டுவரப்பட்ட 77 லட்சம் ரூபாய் ரொக்கம் பறிமுதல். ஹவாலா பணமா என திருச்சி வருமான வரித்துறை அதிகாரிகள் தீவிர விசாரணை. டெல்லியில் உள்ள தமிழ்நாடு இல்லத்திற்கு வந்த வெடிகுண்டு மிரட்டல் புரளி. இமெயில் மூலம் மிரட்டல் விடுத்தவர் குறித்து காவல்துறை தீவிர விசாரணை. நாகையில் கனமழையால் அரசு கொள்முதல் நிலையங்களில் வைக்கப்பட்டிருக்கும் நெல் மூட்டைகள் சேதம். 3 நாட்களாக கொள்முதல் செய்யப்படாத நெல் மூட்டைகள் மழையில் நனைவதால் விவசாயிகள் கவலை.
மணிப்பூர் நிலவரம் குறித்து மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தலைமையில் உயர்மட்ட ஆலோசனை. மக்கள் சுதந்திரமாக நடமாடுவதை உறுதி செய்ய வேண்டும் என அதிகாரிகளுக்கு அமித்ஷா உத்தரவு. மத்திய பிரதேச மாநிலம் கோவிந்த்புராவில் உள்ள பெயிண்ட் தொழிற்சாலையில் நேரிட்ட பயங்கர தீ விபத்து. ஆலையில் இருந்த சிலிண்டர் வெடித்து சிதறியதால் பரபரப்பு. தெலங்கானா மாநிலத்தில் நிகழ்ந்த சுரங்க விபத்தில் சிக்கிய 8 பேர் உயிரிழப்பு. ஒரு வார காலமாக மீட்பு பணி நடைபெற்று வந்த நிலையில் 8 தொழிலாளர்களும் உயிரிழந்ததாக அறிவிப்பு. உத்தரகண்ட் பனிச்சரிவில் சிக்கியவர்களில் 33 பேர் மீட்பு. 4 பேர் உயிரிழந்த நிலையில் பனிப்பாறைகளில் சிக்கியிருக்கும் 5 பேரை மீட்கும் பணிகள் தீவிரம். கேரள மாநிலம் எர்ணாகுளம் வடக்கு பரவூரில் கோயில் திருவிழாவின் போது மிரண்டோடிய யானை. ஆட்டோக்கள், இருசக்கர வாகனங்களை சேதப்படுத்திய வீடியோ காட்சிகள் வெளியாகின. அமெரிக்காவுக்கு யுக்ரைன் நன்றியுடன் இல்லை என ஜெலன்ஸ்கியிடம் முகத்திற்கு நேராக அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் குற்றச்சாட்டு. It's not a question of alignment. I'm aligned with the world. I want to get the thing set. I'm aligned with Europe. I want to see if we can get this thing done. You want me to be tough? I can be tougher than any human being you've ever seen. I'd be so. இனியும் பாதுகாப்பு உத்தரவாதம் அளிக்க முடியாது என டொனால்ட் ட்ரம்ப் கூறியதால் வெள்ளை மாளிகையிலிருந்து வெளியேறினார் ஜெலன்ஸ்கி. அமெரிக்கா கைவிரித்து விட்ட நிலையில் யுக்ரைனுக்கு ஐரோப்பிய நாடுகள் ஆதரவு. யுக்ரைனுக்கு துணை நிற்போம் என கனடா, ஆஸ்திரேலியா பிரதமர்கள் உறுதி. யுக்ரைனின் கனிம வளங்களை அமெரிக்காவுக்கு வழங்கும் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட தயார். பாதுகாப்பு உத்தரவாதம் இல்லாமல் போர் நிறுத்தத்திற்கு ஒப்புக்கொள்ள முடியாது என்றும் ஜெலன்ஸ்கி உறுதி. டொனால்ட் ட்ரம்புடனான சந்திப்பில் ஏன் கோட் சூட் அணியவில்லை என ஜெலன்ஸ்கியை நோக்கி கேள்வி எழுப்பிய பத்திரிகையாளர். ரஷ்யாவுடனான போர் முடிவுக்கு வந்த பின்னர் கோட் அணிந்து வருகிறேன் என ஜெலன்ஸ்கி பதிலடி. சீனா, கனடா, மெக்சிகோ நாடுகளின் மீதான புதிய வரி விதிப்பு வருகிற 4ஆம் தேதி முதல் அமல்படுத்தப்படுவதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அறிவிப்பு. சாம்பியன்ஸ் கோப்பை தொடரில் இங்கிலாந்தை 7 விக்கெட் வித்தியாசத்தில் வீழ்த்தி தென்னாப்பிரிக்கா அபாரம். 5 புள்ளிகளுடன் அரையிறுதிச் சுற்றுக்குள் நுழைந்து அசத்தல். சாம்பியன்ஸ் கோப்பை தொடரில் இங்கிலாந்து அணி ஒரு போட்டியில் கூட வெற்றி பெறாத சோகம். கடைசி லீகில் இங்கிலாந்தின் படுதோல்வியால் ஆப்கானிஸ்தானின் அரையிறுதி கனவும் தகர்ந்தது. பிரபல பின்னணி பாடகி ஸ்ரேயா கோஷலின் எக்ஸ் தள கணக்கு ஹேக் செய்யப்பட்டதாக தகவல். பல முறை முயற்சித்தும் கணக்கை மீட்க முடியவில்லை என ஸ்ரேயா கோஷல் வேதனை. குமுதம் மற்றும் தமிழ்நாடு மின்சார வாரியம் இணைந்து வழங்கும் சிக்கனமும் பாதுகாப்பும் யூஸ்ஃபுல் டிப்ஸ். மின் நுகர்வோர் சேவை மையம். மின் கட்டணம் தொடர்பான சந்தேகங்கள், இலவச மின் இணைப்பு குறித்த தகவல்கள், பழுதடைந்த மின் கம்பங்கள் அல்லது பில்லர் பாக்ஸ் குறித்த தகவல் தர, மின் இணைப்பு பெயர் மாற்றம் குறித்த சந்தேகம், இவை அனைத்திற்கும் 9497 9497 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும்.